अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அசங்கேயமான நாமக்கள்ல அசங்கேயானே ஒரு நாமம், கணக்கிட முடியாதது, அவரை கணக்கிட முடியாது. சாதாரணமாக கொஞ்சம் இருந்தா அத கணக்கிடலாம். ஏன்னா உங்க கணக்குங்கிறது இந்த 1 2 3 நம்பர் வச்சிருக்கல, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. சாதாரணமா நம்ம சொல்றோம் 100ங்கிறோம், 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, அதுக்கப்புறம் லட்சம் கோடி, கோடி கோடி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேல ஒரு கிடையாது. ஆனா நம்ம சம்ஸ்கிருதத்துல தான் சொல்லியிருக்கோம், பரார்த்தம்னு ஒரு நம்பர் வச்சிருக்கோம். பரார்த்தம்னு 1 போட்டு 19 சைபர் போடணும். அது வரைக்கும் இருந்தா பரார்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிச்சிடணும். நம்ம சாதாரணமா 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, கோடிக்கு மேல வரணும்னு சொல்லல பாருங்க. 100 கோடிக்கு வரணும்னு நீங்க சொல்லல. அதே விதமா ஒரு பரார்த்தம் வரைக்கும் 19 சைபர் வரைக்கும் வச்சுட்டு இருக்கா. அதுக்கு மேல வந்துருச்சுன்னா 2வது பரார்த்தம். அப்படிதான் திடீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பேன்னு சொல்ற பார்த்தீங்களா. இந்த பரார்த்தம் எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அதுவும் ஒரு லிமிட் தான். அவைகளை விட அதிகமா இருக்கு பகவானுடைய நாமங்கள். சங்கியா துன்னைவ சக்கியந்தே குணாதோஷாஸ்சார்ங்கினா. ஒரு கவி சொல்ற, பகவானுடைய குணங்களையும் பகவானுடைய தோஷங்களையும் உங்களால எண்ண முடியாது அப்படின்னு. இப்படி சொல்றேன், பகவானுடைய குணங்களை எண்ண முடியாதுன்னு அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு, அவளை எண்ண முடியாது. ரைட்டு, பகவானுடைய குணங்கள் இன்னது அன்னதுன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால எண்ண முடியாதுன்னு சொல்றேன். தோஷமும் எண்ண முடியாது அப்படிங்கிற என்ன, அதுக்கு அவரே சொன்னான்னு சொல்ற. சங்கியாதும் நைவ சக்கியந்தே குணாதோஷாஸ்சார்ங்கினா. ஏன் முடியாது அப்படின்னா, ஆனந்தியா பிரதமோ ராசி. முதல் நம்பர் இருக்கு பத்தியா, குணங்களுடைய எண்ணிக்கை, அதை எண்ண முடியாது. எண்ட்லெஸ்ஸர், இன்ஃபினிட்டர், எண்ணிட்டே இருந்தா போயிட்டே இருக்குன்னு. ஆகாசத்துல நட்சத்திரங்களை எண்ண தொடங்கினோம் ஏனால் எவ்வளவு எண்ணினாலும் மேலும் மேலும் போயிட்டே இருக்கா மாதிரி பகவானுடைய குணகணங்களை எவ்வளவு எண்ணின போதிலும் மேலும் மேலும் போயிட்டு இருக்கா. அயால் எண்ண முடியலன்னு. தோஷங்கள் ஏன் எண்ண முடியலையே, தேடிட்டு இருக்கேன், குணம் கிடைக்கலையே. அபாவாதேவ பஸ்திமா. ஒரு தோஷம் அவர் இடத்துல இல்லாததுனால எப்படி என்றது, ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே எண்ண முடியும். ஒரு காலத்துல என்ன பண்ணினாரா, கவிகளுடைய நம்பர் எல்லாம் யார பெரிய கவிகள் அப்படின்னு எண்ண தொடங்கினா. புறா கவி நாம் கணனா பிரசங்கே கனெக்டிகா திட்டித காளிதாசா அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன கவிகள் யாரு அப்படின்னு இந்த வரல அப்படி நீட்டினாரா. ரைட், அடுத்ததாக இடம் யாருக்கு கொடுக்கலாம், கவியோட காளிதாசனை விட யாரு அப்படின்னு. அதுக்கு சமானமா கிட்ட வரவா யாரும் தோணலையே. காளிதாசன் மாதிரி கவிதை யாரும் சொல்ல முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, என்னன்னா இந்த இடத்த அப்படியே வச்சு வைப்போம், இறந்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது யாருனார் ஸ்ரீஹர்கள், அதுக்கப்புறம் பானம் ஸ்ரீஹர் இப்படின்னு வரிசையா என்ன தொடங்கினாலும் இந்த போற போக்குல இந்த விரல் அப்படியே நின்று போயிடுது. ஆகையால இந்த விரலுக்கு என்ன பேர் இல்லாத விரல், அதனால அனாமிகான்னு பேர். இந்த கடைசி வரலுக்கு கனெக்டிகான்னு பேரு, இந்த வரலுக்கு அனாமிகான்னு பேரா. என்னாச்சு, புறா கவி நம் கணன பிரசங்கே கனெக்டிகா திட்டித காளிதாசா அத்தியாபித துல்லிய கவேரபாவாது. இன்னைக்கும் அதுக்கு சமானமான கதையை காணப்படாததுனால அனாமிகா சாப்தக நாமதேய. இந்த அனாமிகாங்கிற பேர் இருக்கிறதுல அதை சார்பகமாயிடுதான். ஆனா பேர் வைக்க முடியாதனால வரல் அப்படின்னு ஆயிடுது சொல்லுவா. அது மாதிரி
எங்க பகவானுடைய குணங்களை எண்ணுவது என்று தொடங்கினால் முடியவே இல்லை. ஆயால் ஆனந்தியாத் பிரதமோ ராசி. கடைசியில 2வது ராசி ஏதாவது தோஷங்களை எண்ணலாமான்னு பார்த்தேன். தேடி தேடி பாக்குறேன், இன்னும் ஒரு தோஷம் காணப்படல. அபாவாதேவ பஸ்திமஹா. அப்படி பகவானுடைய குணங்கள் அது வாடுக்கு போயிட்டே இருக்கு. நான் எப்படி எண்ண முடியும்? எண்ணிக்கைக்கு வரலையே. அது அதனால அவர் அசங்கேயர்னு சொன்னா எண்ண முடியாததான குணங்களை உடையவர். அதே போல அவர் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா நாம ரூபங்களாகவும் அவர் இருக்க. ஒவ்வொரு பொருளுக்கும் உலகத்துல பொருள் என்று சொன்னால் அதுல உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கணும், ஒரு உருவம் இருக்கணும். பெயரும் உருவம் இல்லாதான பொருள் இருக்கும், உங்களால பார்க்க முடியாது. ஆனா உருவம் அதற்கு என்று இல்லாத போனாலும் எதை ஆசிரியக்கிறதோ அந்த உருவத்தை எடுத்துக்கணும். ஜலத்துக்கு உருவம் இல்லை, ஆனா எந்த பாத்திரத்துல விட்டேன்னா அந்த பாத்திரத்துடைய உருவம் அதை எடுத்துக்கணும். ஆகையால் அதுக்கென்று உருவம் இல்லாத போனாலும் இன்னொரு உருவம் ஔபாதிகமான ஒரு உபாதி எதுல விடுறீங்களோ அதனுடைய உருவத்தை எடுத்துக்கணும். காத்தும் அப்படித்தான், நெருப்பும் அப்படிதான். நெருப்புக்கு தனியாக உருவம் இல்லை, ஆனா நெருப்பு எந்த கட்டையை பிடிச்சு நெறியதோ அந்த கட்டை டேபிள் இருக்கும். உருவம் இல்லாத போனாலும் மற்றொரு உருவத்தை தன் உருவமாக ஆக்கிக் கொள்கின்றன. இப்படி உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு பெயர், ஒரு உருவம் இருந்து கொண்டே இருக்க. உலகத்துல எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு சார்? எத்தனை மனுஷியால இருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஏதோ சென்சஸ் பேர் அப்ராக்சிமேட்டா இருந்தா எத்தனையோ பேர் விட்டுறான், எத்தனையோ பேர் கேட்கறான். ஏன்னா முடியாது. சாதாரணமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பர்ஃபெக்டா நீங்க என்ற ப்ராசஸ்ல சில பேர் போயிட்டே இருக்க, சில பேர் பிறக்கிறா. எப்படி தெனாலிராமன் இந்த ஊர்ல எத்தனை காக்கா இருக்குன்னு கேட்டாமன் ராஜா. எல்லாம் நன்னா மாட்டிட்டார். எதை சொன்னாலும் இவராளுக்கு தப்பா போயிட்டு போறது. இன்னையோட தெனாலிராமன் அவுட்டுன்னு நினைச்சாரான். மற்றவெல்லாம் அங்க தெனாலிராமன் என்ன சொன்னார்? 10,24,302. இவ்வளவு கரெக்டா சொல்றேன், எப்படி உங்களுக்கு தெரியல? எண்டிங் கவுண்டர் இன்னைக்கு வந்து அவரை சொன்ன எந்த தப்பு, எந்த தைரியத்துல இப்படி சொல்ற நீங்க என்ன? நீங்க என்ற சமயத்துல நான் சொல்ற சமயத்துக்கு நீங்க என்ற சமயத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரே நாள் எண்ணல அதிகமா இருந்துன்னா சில காக்கா பக்கத்தூர்ல இருந்து வந்ததுன்னு அர்த்தம். இல்ல குறைச்சலா இருந்ததுன்னா இந்த ஊர்ல இருந்து சில காக்கா போச்சுன்னு அர்த்தம் அப்படின்ட்டாங்க. என்ன இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றது. ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வறுமையானா அந்த சந்தர்ப்பத்துல நாம எப்படி பழகணுங்கிறது தெரியும். இது பிரக்ஞானது. மனுஷாளுக்கு இதுவும் வேணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். அதே விதமாக பகவானுடைய குணங்கள் எத்தனை இருக்க சொல்ல முடியாது. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவர்தான். ஒவ்வொரு பொருளையும் ஊடுருவி நிற்கிறார், இம்மனண்டா இருக்கார். ஒவ்வொரு பொருளையும் காரண வடிவமாக இருக்கார். அவர் இல்லாத பொருள் ஒன்றும் இல்லையே. ஆகையால் அசங்கமயன நாமரூபங்களை உடைவதனால் அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? அசங்கேயா. அசங்கியஸ்மின் சங்கியா நாமரூப பேதாதிகி நவித்யதே. நாமரூப பேதங்களான நம்பிக்கை எண்ணிக்கை இல்லாத இல்லை அவருக்கு. ஆகையால் அவருக்கு அசங்கேயா. இது இந்த அசங்கேயனா இருக்கத்தினாலேயே அவர் அப்பிரமேயர் ஆயிட்டார். பிரமா என்றால் அறிவு. அறிவால் அறிய முடியாதவர், அறிவுக்கு அப்பாற்பட்டவர். நாம் எந்தெந்த பொருளை அறிந்தாலும் அந்த பொருளுடைய அவருடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அறிகிறோம். ஆனா அவரை அறிய முடியல நம்மளால. அந்த பரம்பொருளை நேரா அறிய முடியாது. ஏனென்றால் இந்த அறிவுக்கு அறிவூட்டும் தன்மையை அவர் தான் கொடுக்கிறார். அவர் எப்படி பார்க்கறது? நம் அறிவானது எதனால அறிவு பெறுகிறதோ அந்த ஸ்வரூபம். ஆகையால் அவரை இந்த அறிவு அவரை பார்க்காது. கண்ணு வெளியில இருக்கிற பொருளைத்தான் பார்க்கும், உள்ள இருக்கிற பரம்பொருளை பார்க்கிறதோ பார்க்கல. ஏன்? அது தயார் பண்றதை வெளியில பாக்குறதுக்காக வெளிநோக்கி செல்வதாகத்தான் தயார் பண்ணிருக்கே ஒழிய உள்நோக்கி உள்ள இருக்கிற பொருளை பார்க்கும்படி தயார் பண்ணல. ஆகையால் கண்ணு பரம்பொருளிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அறிந்த போதிலும் அந்த கண்ணானது பரம்பொருளை பார்க்கல. அதான் எச்சற்றுஷான பஸ்யதி ஏன சற்றும் பஸ்யதி ததேவ பிரம்மத்வம் வித்தி நேரம் எதிதம் உபாசதே அப்படின்னு. நேரம் எதிதம் உபாசனை. நீங்க எதை பார்க்கிறீங்களோ அவைகள்லாம் பரம்பொருள் இல்ல. இந்த கண்ணுக்கு பார்க்கும் திறமையை கொடுப்பவரும் கண்ணால் பார்க்கப்படாதவரும் பரமாத்மா. இப்படி ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டவராக அவர் இருக்கார். ஐம்புலன்களுக்கும் அவர்தான் ஒளியை கொடுக்கிறார். அதே போல உங்க மனசு யோஜனை பண்ணணும், புத்தி தீர்மானம் பண்ணணும்,
எல்லாத்துக்கும் பின்னால பரம்பொருள் தான் இருக்க. ஆகையால் அவரை நாம என்ன சொல்றது? அப்பிரமேயாத்மா, அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அதான் அப்பிரமேய ஆத்மா ஸ்வரூபம் அஸ்யா. இவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? யாராலையும் அறிய முடியாது. நீங்க மட்டும் இல்ல, யாராலையும் அறிய முடியாது. அறியப்படும் பொருள் எல்லாம் ஜடமாகிவிடும். இவர் அறிவுக்கு அறிவா இருப்பதனால் இவரை அறிய முடியாது. தீபத்தினுடைய ஒளியில நாம் மற்ற எல்லா பொருள்களையும் அறியலாம். ஆனா தீபமானது எப்படி ஒளிக்கிறதுங்கிறது உங்களால அறிய முடியுமா? ஒளியதான் பார்க்கலாம். தீபத்தினுடைய ஒளிக்கு காரணத்தை நீங்க அறிய முடியுமோ? நிச்சயமா முடியாது. அதே விதமாகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவருடைய சகாயத்தினால் அறியணும். அவரை இந்த பொருளால் அறிய முடியாது. ஆகையால் அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவராகத்தான் இருப்பார் எப்பொழுதும். அவருக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் அவரை அறிந்தால் தானே எனக்கு நல்லது, நன்மை. அவரை நான் எப்படி அறிவேன் அப்படின்னு சொல்லலாம், கேட்கலாம். நீங்க அவரை அறிவது என்று சொன்னால் எப்படி அறிவது? அவரை அறியாமல் இருக்கக்கூடியதான அந்த அறியாமை இருக்கே, அது அகற்று நிலையானால் தனக்கு தானா தெரிகிறது. இப்ப நாம் ராத்திரி தூங்குறோம், தூங்கி எழுந்துக்கிறோம். ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு, ராத்திரி 2 மணிக்கு எழுந்துக்கிறேன். லைட் எல்லாம் ஆஃபா இருக்கு. உங்களுக்கு தெரியறதா இல்லையா? நான் முழிச்சுட்டு இருக்கேன்னு எழுந்து போய் தானே தடவிட்டு எங்க சுவிட்ச் இருக்கோ அதை போடுறேன். இப்ப அது வரைக்கும் உங்களுக்கு தாங்கள் எப்படி போகணும்னு யாரு காட்டி கொடுக்கிறார் வழிய? அங்க வெளிச்சம் இல்லையே, எப்படி அறிகிறேன்? நான் என்று எப்படி உங்களுக்கு தெரியறது? வெளிச்சம் இல்லையே, எப்படி நான் தெரியறது உங்களுக்கு? கேட்டா என்ன சொல்றேன்? நான் என்று அறிவதற்கு வெளிச்சம் வேண்டாம், நான் என்று அறிவதற்கு வேற எந்த தெய்வமும் வேண்டாம். அதான் சுவப்பிரகாசம். தனக்கு தானே தன்னை அறிவித்துக் கொள்வது, மற்ற எல்லா பொருளையும் அறிவிக்கும் தன்மை உள்ளது. அதான் பரம்பொருள். இருட்டையும் அவர் காட்டினால்தான் தெரியும். வெளிச்சத்துல இருட்டை பார்க்க முடியாது, ஆனா இருட்டையும் ஒழிக்கிறவர் பரமாத்மா. அதே போல உங்களுக்கு அறியலை என்று அறிபவரும் அவர் தான், அறிவூட்டவரும் அவர் தான். உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா அப்படின்னு நான் கேட்ட தெரியாது சார். தெரியாதுன்னு எப்படி சொன்னேன்? தெரியாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆகையால் உங்க மனசுல சங்கீத அறிவு இல்லை என்கிறது அவரை பார்த்து அவர் சொல்றார். ஆகையால் நாம் அறிந்ததை இதை எனக்கு அறியப்படும், நான் அறிவேன் என்று தாங்கள் சொல்லலாம். ஆனா நான் அறியலை என்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கணுமோ இல்லையா? அவர் யாரு? அவர் தான் பரமாத்மா. ஆகையால் அஜ்ஞான சாட்சியாக இருக்கிறவர் பரமாத்மா. அவர் அப்பிரமேயர். அப்பிரமேய ஆத்மா ஸ்வரூபம் அஸ்யா இது அப்பிரமேய. இவர் அப்பிரமேயரா இருக்கிறதுனாலதான் இவருக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. என்னது? விசிஷ்டா அதிசேதே சர்வம். எல்லாத்தை விட உயர்ந்து நிற்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடியதான எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருளுக்கு அப்பாற்பட்டதா உயர்ந்து நிற்கிறார். நேற்றே சொன்னேன், கிருபாதூர்க உதய புருஷா அப்படின்னு. உலகத்துல இருக்கிற சகல பிராணிகளுடைய எல்லாத்தை விட உயர்ந்தவர், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உயர்ந்தவரா இருக்கார். அதனால என்ன? அதிசயதே, எல்லாருக்கும் அதிசயமாக இருக்கிறார். எல்லா பொருளையும் எல்லா தத்துவங்களுக்கும் மேல இருப்பதனால் பரமாத்மாவுக்கு விசிஷ்டரான்னு. என்னென்ன துறையில எல்லா துறையிலும் என்ன? ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வரணுமே ஆனால் அவனுக்கு இருக்க வேண்டியது 2. ஒண்ணு புத்தி சக்தி இருக்கணும், இன்னொன்னு முயற்சி இருக்கணும். புத்தி நிறைய இருந்தாலும் முயற்சி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. மேலும் மேலும் பண்ணிட்டு கொண்டே இருக்கணும், விடாம அதை பண்ணிட்டே இருந்தாலும் அது நல்லா இருக்கும். அந்த முயற்சி விட்டு அப்படின்னு நம்ம வாசிச்சதை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இல்லாத போனால் அது நாளைக்கு மங்கி போயிடும். இந்த முயற்சிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த அளவுக்கு இருக்கோ அந்தந்த அளவுக்கு மேலுக்கு வர. அதே போல பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்க இப்படி எல்லாத்துலயும் ஒரு மனுஷன் உயர்ந்ததான ஒரு நிலை அடைகிறான்னா அதுக்கு காரணம் என்ன? பகவானுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகம் எப்படி சார் வரும், எங்க கிடைக்கும் சார் சொல்லக்கூடாது. இந்த சின்சியராக ஸ்ரத்தா பக்தியோட நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பகவானுடைய தானா ஓடி வரும். பகவான் கருணானி, எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மையும் கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல உள்ளவர். ஆனா நம்ம தான் திரும்பி அவரை பார்க்கல. நமக்கு பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல, அதை பார்த்து கொண்டிருக்கோம். பரம்பொருளை உன்னோக்கி பார்க்கல. அவரை பார்க்கக்கூடியதான முயற்சி நீங்க பண்ணினையான பொருள் பரமாத்மா பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுப்பார். ஆகையால் அவர் எப்படிப்பட்டவர்? விசிஷ்டன். விசிஷ்டன்
ஸ்பெஷல், எல்லாத்த விட உயர்ந்தவர், எல்லா துறையிலையும் உயர்ந்தவர். இப்ப அவர் விசிஷ்டனா இருக்காரோ இல்லையோ, ஆயால் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சிஷ்டக்கிறது சாசனக்கிறது, எல்லாரையும் சாசனம் பண்றார். என்ன சாசனம் பண்றார்? அவாவா நல்ல வழியில இருக்கணும்ங்கிறது அவர் தான் சொன்னார். முதல்ல வேதத்தை தயார் பண்ணும் பொழுது என்ன பண்ணினார்? உலகத்துல மனுஷியால உண்டு பண்ணியாச்சு. இந்த மனுஷியால மட்டும் தனியா கவனிக்கணும். மற்ற எல்லா பிராணிகளும் இருக்கு, பசுமாடு இருக்கு, யானை இருக்கு, புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, எத்தனையோ பிராணிகள் இருக்கு. ஆனா அவைகள்லாம் ஒரு வழி, மனிதன் மட்டும் ஒரு வழி. மனிதன் என்று சொன்னால் டோட்டலா அப்படியே எடுத்துக்கணும். மனிதனுக்குள்ள அந்தனர் வேற, அவர் வேற, இவர் வேற, அது அப்புறம். முதல்ல பகவான் என்ன தீர்மானம் பண்ணார்? மனிதன். தத் யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ருஷீணாம் ததா மனுஷ்யானாம். மனுஷ்யாள் இது மனிதன் சொன்னா இவனிடத்துல என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணினா, இந்த மனிதன் தான் தான் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறத இல்லாமல் அவன் வேற புதுதான ஒரு செயலும் பண்ணலாம். அந்த செயலானது நற்செயலா அல்லது பாப செயலாங்கிறது அப்புறம் இவன் பண்ணலாம். அது இந்த பிறவியில உங்களால பண்ண முடியும், மானிட பிறவியில பண்ண முடியும். இந்த மானிட பிறவியில நாம் பண்ணாமல் இருக்க முடியாது. காலம்புறம் இழந்ததுமே உங்க மனசு எதையோ பண்ணிட்டே இருக்கு. யாரையோ வெய்யறதோ இல்ல வேற ஏதோ நினைக்கிறதோ இப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு சும்மா இருக்காது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த மனசுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நல்ல வழியை காட்டணும். இந்த நல்ல வழின்னு எனக்கு தெரியாது சார், யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பா நல்ல வழியை? இது நல்லது, இது கெட்டது, இது பண்ணி நான் மனிதன் முன்னுக்கு வரலாம், இதை பண்ணி நான் முன்னுக்கு வர முடியாது என்கிற அறிவை யாரு கொடுப்பா? பகவான். அதுக்காகத்தான் வேதங்களை நேரம். மனுஷாதிகாரத்வா சாஸ்திரஸ்யா, முழு வேதங்கள்லாம் மனுஷனை குறிச்சுத்தான் வந்திருக்க. அதுக்கப்புறம் சொன்னார், இந்த வேதங்கள்லாம் யாருக்கு புரியும்? சம்ஸ்கிருதத்துல எழுதி வச்சுட்டாலே எங்களுக்கு புரியாது. சம்ஸ்கிருதம்ங்கிறது அது வெல் டன் லாங்குவேஜ். அவ்வளவு அந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடியதான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வியாச பகவான் புராணங்களை எழுதினார். 18 புராணங்கள் எழுதினார், மகாபாரதத்தை எழுதினார். அதே போலயே அந்தந்த பாஷைகள்ல அந்தந்த புராணங்களையும் அந்த தத்துவத்தையும் தயார் பண்ணி மாற்றி இருக்க. அதோடு மட்டும் முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க, அகஸ்தியர் போன்றதான முனிவர்கள் தமிழிலையும் எழுதியிருக்கார். அதே போலயே போதனா போன்றதானவர்கள்லாம் தெலுங்குல எழுதியிருக்கார். எல்லா பாஷையிலையும் இருந்துருக்கீங்கல்ல. அதெல்லாம் யாரு பண்ணினா சஞ்சலனாலும் அந்தந்த சமயத்துல அந்தந்த மனுஷர்களுக்கு தேவைப்பட்டதான பொருள்களை பகவானே தயார் பண்ணி கொடுத்தார். இப்படி ஸ்ருதிகள் அத்தனையும் பண்ணி என்ன பண்ணிருக்க, இது நல்ல வழி, இது கெட்ட வழி எல்லாம் காட்டி கொடுத்திருக்க. அதோட இல்லாமல் தன்னுடைய நாமாக்களை விஸ்தாரப்படுத்திருக்கார். கலவு சங்கீர்த்திய கேசவம். கிருதயுகத்துல யாகங்கள் பண்ணியும், திரேதாயுகத்துல யாகங்கள் பண்ணியும், அதே போலயே திரேதாயுகத்துல பகவானுடைய உபாசனங்கள் ஜபங்கள் பண்ணியும், கலியுகத்துல நாம பாராயணம் பண்ணினாலே போதும். ஆகையால் இந்த கலியுகத்துல பகவான் நாமாவை தெரிஞ்சுண்டு அவருடைய நாமாக்களை பலமாறு சொல்லிட்டே இருந்தோமையானால் அதுவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அந்த பகவான் நாமபாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரே. நாமபாராயண பிரீதா, அந்த பகவானுடைய திருநாமாக்களை சொல்லிக் கொண்டே இருந்தாலே போதும், அதுவே நமக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும். அதனால்தான் சஹஸ்ரநாமாதிகள்னா இந்த கலியுகத்துல ரொம்ப விசேஷமானது. இவைகளை மறுபடியும் பூஜை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம். இவைகள்னால் நமக்கு உயர்ந்ததான ஒரு பலம் வருது. இப்படிப்பட்டதான பலத்தை இது நீங்க பண்ணணும்னு யார் சார் சொன்னா? வேதத்தை பகவான். இப்படி வேதத்துல பகவான் அந்தந்த மனுஷர்களுக்கு இதை பண்ணணும், இப்படி பண்ணணும் என்று ஆதேசம் பண்ணி அவைகளை கட்டளை இறக்கிறதுனால இட்டிருக்கிறதுனால அவருக்கு என்ன பேரு? சிஷ்டக்கிறது, சிஷ்டம் சாசனம். நீங்க இப்படி பண்ணணும், என்னன்னா இப்படி பண்ணணும் அப்படி. ஒவ்வொருக்கும் ஒரு காலமே காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். அதுக்கப்புறம் பகவானுடைய மந்திரங்கள் எத்தனையோ இருக்கு, அதை ஜபிக்கோ. பிறகு பகவானுடைய திருநாமாக்களை சொல்லுங்க. அந்த நாமாக்கள் ஒவ்வொரு நாமாவிலையும் என்னென்ன அர்த்தம் என்று பாருங்க, யோஜனை பண்ணுங்க சொல்லிருக்க. இப்படி ஒரு கட்டளை இட்டத்தினால்தான் நாம் இதை பண்ணி கொண்டிருக்கோம். இல்லைன்னா இதுதான் பண்ணணும் இது நமக்கு தெரியாதல்லவா? நாம் பாட்டுக்கு சாதாரண மனுஷன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? புலன்கள் போன வழியில போயிட்டு இருப்பான்.
ஆனா அவனுக்கும் இந்த வழியில இருக்கணும், இப்படி பண்ணணும், இதனால முன்னுக்கு வரலாம் எனக்கூடியதான கட்டளை இட்டு அவரை சரி பண்ணினார். அதனால்தான் அவருக்கு சிஷ்டக்கிறது. சிஷ்டம் சாசனம் தற்கரோதி சிஷ்டக்கிறது. வெறும் சாசனம் மட்டும் கட்டளை மட்டும் இட்டா லோகத்துல ஜனங்கள் ரொம்ப பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கட்டளை இட்டா போறாது, அதை அனுஷ்டானம் பண்ணணும். காரணம் அப்பா பையனை பார்த்து சந்தியாவந்தனம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான், முன்னால பார்த்ததை விட்டு அவனை பார்ப்பான். 2 தரம் 3 தரம் சொன்னாரு, ஏன்னா தீர்வு பண்ண வேண்டியதுதானே. அதனால என்ன ஆச்சு, பண்ணின சொன்னா மட்டும் போராது. மனிதனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, அவனுக்கு மற்றவர்கள் பண்றதை பார்த்து பண்றது வழக்கமே தவிர யாராவது இது பண்ணு அப்படின்னு கட்டளை இட்டா அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் மனசுல இருக்கக்கூடியதான சுவாதந்திரியம் போனா போல நினைக்கிறான் அவன். ஆகையால் எல்லோரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னொருத்தரை பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதோட இன்னொருத்தர்னு யாரு, நாம் யார உயர்ந்தவர்னு கருதுகிறோமோ அவர் நடந்துட்டா போல நம்ம நடந்துக்கிறோம். பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. உயர்ந்த நிலையில இருக்கிறவா பெரியவா எப்படி பண்றாளோ அதை பார்த்து நம்ம பண்றோம். அதனாலதான் முன்காலத்துல பெரியவாள்லாம் நல்ல வழியில இருந்தா எல்லோரும் நல்ல வழியில இருக்கணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர வர நான் பெரிய நடுவாந்திரத்துல இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கா, காசு சம்பாதிக்கிறதே குறியா இருக்கா. நம்ம குழந்தைகளும் அப்படி இருக்கு. அயல் விவகாரம் என்ன, இல்லாம நல்ல வழியில இருக்கணும். அவளுக்கு முன்னால போய் சொல்லக்கூடாது. மரவா போய் சொல்லாம அது நிச்சயமா போய் சொல்லக்கூடாது. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும். சத்யம்பதா தர்மம் சரா சுவாத்தியாயான் பிரமதா. எத்தனை வயசானாலும் ஏதோ ஒரு ராமாயணத்தை படிக்கணும், பாகவத்தை படிக்கணும், இப்படி நல்ல கொஞ்சம் வச்சுக்கணும். அதுல இவைகள்லாம் பண்ணி கொண்டே இருந்தோம்னா அடுத்த ஜெனரேஷனும் பண்றது. இப்படி நல்லோர்களை தயார் பண்ணினாரா பகவான். சிட்டாக்கிறதுன்னு சிட்டாள தயார் பண்ணினார், சிட்டாளுக்கு உபதேசம் பண்ணினார். இப்படி பண்ணணும் என்ற கட்டளை இட்டார். 2வது என்ன பண்ணினார், அந்த சிட்டாளா தயார் பண்ணினார். எப்படி தயார் பண்ணினார், செப்பரேட் கிளாஸ் போல இருக்க இவெல்லாம் சிட்டாள தயார் அப்படி இல்லை, தானே அனுஷ்டானம் பண்ணினார். தான் அனுஷ்டானம் பண்ணும்போது தன்னுடைய அனுஷ்டானத்தை பார்த்து ரொம்ப பேர் மார்க்கெட் பண்ணினார். அந்த அனுஷ்டானத்துல இருந்து மற்ற பேர் பண்றார். விவகாரம் என்ன, சிட்டாள பண்றதுன்னு தானே அனுஷ்டானம் பண்ணினார். பகவான் கிருஷ்ண பரமாத்மா சந்தியாவந்தனம் பண்ணினாராம். நான் பண்ணலைன்னா ஜனங்கள் அவரே பண்ணல, நான் ஏன் பண்ணணும் தர அதுக்காக தானே பண்ணினாராம். அக்ரூரன் கிருஷ்ண பரமாத்மாவை அழைத்துட்டு வரத்துக்காக அங்கிருந்து வந்திருக்க. வரும்பொழுது தேர்ல வர சாயங்காலம் ஆச்சு, 4 மணி 5 மணி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணார், தாத்தா இங்க இரு போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன்னு. இவர் பார்த்த பயம் வேற இவருக்கு, ஏன்னா ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவருக்கு. அதனால ஜலத்துல விழுந்துட போறாளோன்னு பயம் கூட பின்னால வராதான். பகவான் வந்து பார்த்தா மேல கிருஷ்ணனும் பலராமனும் தெரியல, ஜலத்துல அவளுடைய பிரதிபிம்பம் இருக்கு. பார்த்து நடுங்கி போயிட்டாரான். அடாடா ஜலத்துக்குள்ள விழுந்துட்டாளைவா, அவன் எடுக்கணும்னு ஜலத்துல குதிச்சாரான். அவர் குதிச்சதுக்கு பார்த்து ஜலத்துல பிரதிபிம்பம் இல்ல, இவர் மேல இருக்காராம். எத்த சுவாமி இப்படி பண்றேன்னு வேணும்னு அப்படி பண்ணிடுறாரு. மறுபடியும் எழுந்துட்டுக்கிறார். பார்த்தா மேல காணமா. இப்படி எல்லாம் விளையாடினாராம். என்ன பண்ணிட்டு இருக்கேன், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோம், இதையும் பண்ணணும்னு. நாங்க பண்ணினா தானே மற்றவர்கள்லாம் பண்ணுவோம் உலகத்துல அப்படின்னு லோகத்துக்கு பண்ணி காமிச்சாரா. அப்ரூவர்களுக்கு அப்படி உயர்ந்ததான ஒரு தரிசனத்தை கொடுத்தான்னு பாகவதாதி கிரந்தங்கள்ல விசேஷமாக சொல்றது. அப்படி ராமனும் கிருஷ்ணனும் சந்தியாவந்தனம் பண்ணுவேன்னா விஸ்வாமித்திர அழைச்சிட்டு போறார் ராமனை. ராமனுக்கு 12 வயசு. ராமோ ராஜீவலோச்சனா. இன்னும் 16 வயசு ஆகலையே எங்க ராமனுக்கு, நான் எப்படி யுத்தத்துக்கு அனுப்புவேன்னு சொன்னார் தசரதர். அப்படின்னா 16 வயசு ஆகுதுன்னா 12 வயசு. ஓனாட்டோட 1/4 12 வயசு தான் ஆறுது. ராமனை அழைச்சுட்டு போக சொன்னார். சரியா போயிடுச்சு, போறார். என்ன ஆச்சுன்னு மரத்தடியில இலையெல்லாம் தூக்கி ஒன்று சேர்த்து அதுக்குள்ள படுத்த சொன்னாராம். அவர் விஸ்வாமித்திரர் என்ன தவிர்த்தார், பெட்டெல்லாம் வாங்கி போடுவார். அரசகுமாரர் சக்கரவர்த்தி திருமால் அவருக்கு அப்படிதான் போட்டார். சரி படுத்துட்டு இருக்க. காலமா எழுதுன்னு 4 மணிக்கு எழுப்புறார் அவர். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ராமனை எழுப்பின ஸ்லோகம் இது. ஏழுமலையானுக்காக சுப்பிரபாத பாடுறா, அது வேற இருக்கு. இந்த ஸ்லோகம் ராமாயணத்துல கௌசல்ய பெற்ற செல்வமே, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. பூர்வா சந்தியா கிழக்குல சந்தியா வந்தனும், சந்தியா ஆரம்பிக்கிறது. சந்தியா காலம் வந்தாச்சு.
உத்திஷ்டனரசார்தூலா, ஏ புருஷ சிரேஷ்டனே எழுதுங்கோ. எதுக்கு? கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம், சந்தியாவந்தனம் பண்ணுங்கிற பார்த்தேன். காலம்பரம் எழுந்து கண் விளக்கி அப்படி காபி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு எப்படி போய் பேப்பர் எல்லாம் பார்த்து அப்புறம் ஒரு மணி 2 மணி நேரம் பொழுது பண்ணவங்க அப்படி ஸ்நானம் பண்ணலாமான்னு தொடங்கி அப்புறம் வெந்நீர் வச்சு ஸ்நானம் பண்ணி அப்புறம் தானே சந்தியாவந்தனமே தோணும் மனுஷர்களுக்கு. இவர் எழுப்பிறப்பவே சந்தியாவந்தனம்ங்கிற கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம். நாம நினைச்சாராம், நான் எனக்கு எதுக்கப்பா செஞ்சா அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள எந்த பெருமாள் இருக்காரோ, ஜெயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சர்வஜாதவ சன்னிவிட்ட அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள எந்த பகவான் இருக்காரோ அந்த பகவானுக்குத்தானே அர்க்கியம் கொடுக்கணும். அது சந்தியாவந்தன அந்த அர்க்கியம் வாங்கி கொள்றவனே நானாச்சு, நான் ஏன் சந்தியாவந்தனம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறியாப்பா? இல்ல, உனக்கு வேண்டாம்னாலும் எனக்கு வேணும். நீ சந்தியாவந்தனம் பண்ணினாதான் நான் பார்க்கணும். நீ எழுதுன்றதானே நான் சந்தியாவந்தனம் அர்க்கியம் கொடுக்கலாம். அதோட மட்டும் இல்ல, மானிட பிறவியா இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு நீ பிரம்மம்னு தெரியாது. பெருமான சாதாரண மனுஷர்களுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு தெரியுமா? தசரதருக்கே தெரியலையே, மற்றவர்களுக்கு எல்லாம் தெரியலையே. சாதாரண குழந்தைன்னு நினைச்சுட்டு தானே இவெல்லாம் நினைச்சிட்டு இருக்க. ஆகையால் அவளுக்கு முன்னால நீ அஜ்ஞனா இருக்கிறதா நீயும் சஞ்சாரம் பண்ணித்தான் ஆகணும். மானிடனாக இருந்தா பண்ணித்தான் ஆகணும். எழுதுகோ அப்படின்னு எழுதுண்டா சஞ்சாரம் பண்ணார். அப்புறம் நமக்கு என்ன வேணும் இங்க அப்படின்னு கேட்டிட என்னார்? மனுஷியாளா யார் இருந்தாலும் அவளை நித்திய கர்மாவை பண்ணணும். அந்த நித்திய கர்மாவை பண்ணும்படி மனுஷியாளை தூண்டினதும் அப்படி பண்ணக்கூடியதானவர்களை தயார் பண்ணினவரும் எங்க பரமாத்மா. ஆயால் இவருக்கு என்ன பேரு? வெறும் கட்டளை இருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா இல்ல, அவரும் பண்ணினார். இதான் ஆச்சாரியன். குரு ஆச்சாரியன் ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம். இது சாஸ்திரார்த்தம் இப்படி இருக்கு என்று சொல்லி கொடுக்கிறார் சிஷ்யாளுக்கு. அதுக்கப்புறம் என்ன? ஸ்வயமாச்சாரே ஸ்தாபயத்யபி, அவளை ஆச்சாரத்தை பண்ணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெறும் உபதேசம் மட்டும் இல்லை, இப்படி பண்ணும் இப்படி பண்ணணும் பண்ண வைக்கிறார். அவளை பண்ண வைக்கிறது அவளை தானே சார். நான் ஸ்வயமாச்சாரதே யஸ்மாத், தானும் அவளுக்கு முன்னால ஆச்சரணம் பண்றார். நீங்க அனுஷ்டானம் பண்ணினாதான் கர்மாக்களை சிட்டியாளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவரே பண்றார், நம்மளும் பண்ணணும். ஸ்வயமாச்சாரதே யஸ்மாத் சமாச்சாரியம் பிரதட்டதே. ஒரு குருன்னு என்ன அர்த்தம்? எப்படி பண்ணணும்ங்கிறது சொல்லணும், அவளை சிட்டியாள பண்ண வைக்கணும். அதே போல தானும் பண்ணணும். தான் பண்ணாத அவளுக்கு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. இப்படி எல்லாவற்றையும் பண்ணி சிஷ்யாளை தயார் பண்ணினார், சிஷ்டாளை தயார் பண்ணினார், நல்ல மகர்ஷிகளை தயார் பண்ணினார், உலகத்தில் இருக்கக்கூடியதான பல குருக்களை தயார் பண்ணினார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சிஷ்டகிறது. சிஷ்டான் கரோதி பாலயதி கிதிவா. அவளை தயார் பண்றது மட்டும் இல்ல, அவளை ரட்சிச்சுருக்க. அது கொஞ்சம் பார்க்கணும். ரட்சணம்னு சொன்ன நல்லவர்கள் இருந்து அவளுக்கு கஷ்டம் இல்லாமல் அவளுக்கு வேண்டியதான பதார்த்தங்களை நாம முன்னாலே அவ இது எனக்கு வேணும்னு கேட்க மாட்டான். என்ன யாரும் தெளிவா யாரும் இது வேணும் வேண்டாம்னு கேட்க மாட்டான். நாம அறிஞ்சிருந்து அவளுக்கு எது வேணுமோ அதை கொடுக்கறது, அந்தந்த சமயத்துல அவளுக்கு சகாயம் பண்றது, அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால சிட்டான் பாலயதி இதுவா சாமானிய வதனஹா தாது விசேஷ வதனோ திருஷ்டா குரு காஷ்டானே வியாஹரணே யதா. சிஷ்டான் கரோதி பாலயதின்னு சொல்றேன். சிஷ்டக்கிறதுன்னு சிஷ்டால என்ன தனியா மேனுபேக்சர் பண்றாரோ அப்படி இல்ல. கரோதின்னு என்ன அர்த்தம் கொண்டு வந்திருக்கார். வேதாந்த சம்பிரதாய கிருத், வேதாந்த கிருத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதாந்த சம்பிரதாயத்தை பண்ணினவர், குரு சம்பிரதாயத்தை பண்ணினவர். இந்த குரு சம்பிரதாயம்ங்கிறது சாதாரணமாக ஒருத்தர் இடத்துல வராது. ஒரு குரு இருப்பார், அவர் தன் வாழ்நாள் முழுக்க அதை அனுஷ்டானம் பண்ணி பண்ணி அவ சிஷ்யாளை கொடுப்பார். அந்த சிஷ்யால ஒரு 100 சிஷ்யாவை தயார் பண்ணா ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் நல்லவாளா வருவான். அது வரைக்கும் அமைக்கணும். மாமரத்துல வரக்கூடியதான எல்லா மாம்பழம் எல்லாம் எல்லா மாங்கொட்டையும் மரமா ஆயுதையானால் அதுக்கு உலகத்துல வேற மரம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால என்ன, ஒரு குருன்னா அவர் ஒரு 100 பேருக்கு உபதேசம் பண்ணா ஏதோ ஒருத்தர் 2 பேர் அந்த வழியில வருவார். அந்த ஒருத்தர் 2 பேரை நம்ம இருக்கக்கூடாதாங்கிறத முயற்சி பண்ணணும். அவளோடத்துல இருந்து மறுபடியும் அப்படி வருவார். ஆகையால் விவகாரம் என்ன? இது பரம்பரை. பரம் பரம், அவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவர் அப்படின்னு முதல்ல ஆதி குரு எப்படி இருந்தாலும் அந்த குருவுல இருந்து அதே மாதிரி அந்த லைன்ல வந்துட்டு இருக்க. அதனால்தான் சதாசிவ சமாரம்பாம் பகவத் பாத மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம்
வந்தே குரு பரம்பராம். இது குரு பரம்பரை. முதல்ல நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம். நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய பத்மபூ யாரு பிரம்மதேவர், வசிஷ்டம் அவருக்கு சிக்தி, அதுக்கு பிறகு வியாசஞ்ச பராசரஞ்ச வியாசம் அப்படிங்கிற ஆச்சாரியால் இப்படி வரிசையாக நம்ம குரு பரியந்தம் இது சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வழக்கு இன்னொரு வழக்கை ஏற்றி விட்டா போத அந்த குருவானவர் அங்கிருந்து இதுவரைக்கும் நமக்கு வருது. இப்படிப்பட்டதான குருக்களை தயார் பண்ணி அந்த அனந்தமான சக்தி எல்லோரிடத்திலையும் வரும்படி இருக்கும்படி பண்றவர் யாரு? பரமாத்மா. அதனால்தான் திருஷ்டா இதா குரு காட்டானே கட்டைகளை செய்யணும். கட்டையை செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? காடுல இருந்து கொண்டு வான்னு அர்த்தம். அதே போல சிட்டியால பண்றாருன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு அது தகுந்ததான சந்தர்ப்பத்தை அளித்தார். இப்படி அசங்கேயோ அப்ரமேயாத்மா விசிஷ்டா சிஷ்டக்ரது பண்ணினோம். அதுக்கு பகவானுக்கு இன்னொரு பேர் சுத்திஹி, சுத்தமானவர். இந்த சுத்தமானவர்னு என்ன அர்த்தம்? இதோட சம்பந்தப்படாதவர். நம்ம அழுக்கல கைய வச்சோம்னா கைய வந்து அழுக்கா எடுத்து அசுத்தமாயிடுது. அசுத்தமானதுனால என்ன பண்றோம்? கை அலம்பிட்டு சாப்பிடுறோம். சாப்பிடறதுக்கு முன்னா கை கால் அலம்பிட்டு வரணும். இதுதான் டிசிப்ளின். பழைய நாள்ல சொல்லி கொடுப்பான். அதுல இலை போட்டதுன்னா காலாலமிட்டு வாங்குவோம்பா. காலமண்டு வந்துதான் சாப்பிடணுங்க. காலமண்டு வாங்கோன்னு இலை போட்டாச்சுன்னு அர்த்தம். சம்பிரதாயத்துல இப்படி சாப்பிட வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறது இல்ல. காலாலமிட்டு வாங்கோன்னு என்ன அர்த்தம்? சாப்பிட வாங்கோன்னு அர்த்தம். இப்படி புரிஞ்சுக்கணும். காலமண்டு கால அலுமையாச்சு அப்படின்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை. காலமண்டு வாங்கோன்னு சாப்பிடுறது உட்படுறதுக்கு வாங்கோ அப்படின்னு அர்த்தம். கை கால் அலும்பிட்டு தியானங்கள்லாம் மீண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குமேயானால் அந்த தோஷம் போகிறதுக்காக நம்ம சுத்தி பண்ணி கொள்கிறோம். ஆனா பகவான் என்னன்னு எதோடைய சம்பந்தப்படலையவர், எதோடையும் சம்பந்தப்படலையவர். அசங்கோக்கியம் புருடா, எதோடையும் ஒட்டப்பட்ட. இப்ப தீபத்தினுடைய வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் நல்ல இடத்துலயும் விழுது, கெட்ட இடத்துலயும் விழுது. இருந்த போதிலும் தீபத்தினுடைய ஒளி அந்த அழுக்கான பதார்த்தங்களில் பட்டதனால் தீபம் அசுத்தம்னு சொல்றா நீங்க இல்லையே. சூரியனுடைய கிரணங்கள் சூரியோ யதா சர்வலோகஸ்ய தட்சோ நலிப்யதே லோகதுக்கேன பாஹ்யஹ. எதோடையும் அவர் சம்பந்தப்படல. அவருடைய கிரணங்கள் அவர் கை போன்றதான கிரணங்கள் எல்லா அழுக்கு பதார்த்தங்களில் பட்ட போதிலும் அவருக்கு இதோட சம்பந்தம் இல்லை. அதே விதமா அவர் அசங்கமாக கூட்டஸ்தமாக இருக்கிறார். அதே போலதான் எங்க பரமாத்மா அவர் இல்லாத இடம் இல்ல. எல்லா பொருளையும் இருக்கார். ஆனா எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளுக்கு சேர்ந்ததான தூய்மையோ அந்த பொருளுக்கு சேர்ந்ததான அழுக்கோ அவருக்கு ஒட்டல. ஆகையால் அவர் நிரஞ்சனா, அவர் சுத்தகான்னு சொல்லல ஸ்ருதி. நிரஞ்சனா நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதே. வேதம் சொல்றதா இல்லையா? நிரஞ்சனங்கிற பதம் வேதத்துல இருக்கு. நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதே. நிரஞ்சனா எதோடையும் ஒட்டாதவர், அழுக்கு அப்பழுக்கற்றவர், மாசற்றவர். அதனாலதான் தமிழ்ல மாசில்லா மணிங்க. மாசு அழுக்கு இல்லாதவர். மாசு தெருக்குணம் இருக்கு. மாசில்லா மணி இருக்கு. அர்த்தமே தெரியல. ஜனங்கள் எப்படி போயிட்டாங்கன்னா நம்ம தமிழுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாத போல அழுக்கு வரும் இல்லையா? அதே மாதிரி ஒரு அழுக்கு சம்பந்தமே அவரிடத்துல இல்லாதான ஒரு சுரூபம். ஆகையால் அவர் நிரஞ்சனா சுத்தி. இப்படி முதல் பாதமாச்ச அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட கிரச்சுதி. அடுத்தது சுத்தி, அடுத்தது சித்தார்த்தா. பகவானுக்கு ஒரு பேரு சித்தார்த்தன்னு பேரு. சித்தார்த்தர்னு உங்களுக்கு கௌதம புத்தருக்கு பூர்வாசிரமத்துல பெயருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சித்தார்த்தர்னு அவருக்கு பேர் வச்சார். அதுக்கப்புறம் ஒரு ஞானம் வந்த பிறகு கௌதம புத்தர் அப்படின்னு பேர். இது நமக்கு தெரியும். இந்த சித்தார்த்தாங்கிறவர் அங்க இல்ல, மகாவிஷ்ணுடைய பேரைத்தான் அந்த ராஜா சுத்தோதனன் தன்னுடைய பிள்ளைக்கு சித்தார்த்தர்னு பேர் வச்சார். விவகாரம் என்ன? இது யார் நாமா? பகவானுடைய திருநாமா. பௌத்த மதத்துக்கு சேர்ந்த நாமா இல்ல, நம்ம ஊர்ல பகவானுடைய நாமா. சித்தார்த்தான்னு என்ன? அவர் எல்லா எண்ணங்களும் எல்லா ஆசைகளையும் நிறைவேறினவர். இப்படி நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம எது நினைச்சாலும் அது ஆக மாட்டேங்கிறது. நீங்க நினைச்சதுங்கிறதுக்கவே ஆக மாட்டேங்குது. சாதாரணமா நினைக்காம இருந்தா ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. ஆனா நம்ம இது ஆகணும்னு நினைச்சா அப்படி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? அவ்வளவு பாபம் பண்ணிருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா பகவான் என்னன்னா
எந்த அவருக்கு நினைக்கிறதுக்கு ஆசையே இல்லையா? என்ன எல்லாம் அடைஞ்சாச்சு, எல்லா பதார்த்தங்களும் எல்லா ஆசையும் அடைஞ்சாச்சு. ஆயால் ஆசை எல்லாம் அடைந்தவர். அதனால அவருக்கு என்ன பேரு? சித்தார்த்தா. சித்தா நிர்வருத்தா அர்ச்சமானஹ அர்த்தஹ. இது வேண்டும் என்று எந்த பொருளை நினைக்கிறாரோ அந்த பொருள் முன்னாலேயே அவரிடத்துல இருக்கு. ஏன்னா உலகத்துல எல்லாத்தையும் அவர் தானே தயார் பண்ணார். எத்தனை காரு, எத்தனை பஸ், எத்தனை ட்ரெயின், எத்தனை பிளேன் எல்லாம் நம்ம தயார் பண்றோம், நம்ம நினைக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடியதான அறியாம இவ்வளவு அவ்வளவு இல்லை. ஏன்னா உண்மை இதயத்துல அவரதுதான் இதை பண்ணுங்கிறார். எந்த ஒரு செயலா இருந்தாலும் அவர் கொண்டு பண்றதுனால்தான் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனா அதனுடைய கிரெடிட் மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நான் பண்றேன், நீங்க பண்றேன். விவகாரம் ஒழுங்கா அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் ஒரு நாளைக்கு சமையல் நின்னாரு, ஒரு நாள் அகோரே தியோ தகோரே தியோ வாயில வச்சுக்கூடிய போயிடும். இன்னும் சுவாமினர் ஒண்ணும் தெரியல. டெய்லி பண்ற போல தானே பண்ணினேன்னு, டெய்லி போடுற போல தானே உப்பு போட்டேன்னு, என்னமோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதை ஒண்ணு பண்ண முடியுமா? விவகாரம் என்ன? அன்னன்னைக்கு எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு சுகம் இருக்கோ, புண்ணியம் இருக்கோ, பாபம் இருக்கோ, அனுபவிக்க வேண்டியதான இருக்கோ, அதுக்கு தகுந்த போல அங்கங்கே விழும்படி பண்றாங்க. அப்ப ஒவ்வொரு பதார்த்தமும் பண்ணும்படி பண்றவர் யாரு? பரமாத்மா தான். யாரையும் வெய்யப்படாது. ஏன் இவ்வளவு நெருப்பு உப்பு கருத்தை கொட்டிருக்கியே அப்படின்னு வெய்யப்படாது. என்ன வேணும் என்ன பண்ணினா தானும் சாப்பிடணுமோ இல்லையா? விவகாரம் என்னடா? விவகாரம் என்ன? பரமாத்மா அங்கிறது நீங்க இன்னைக்கு இப்படி அனுபவிக்கணும். அது அதே மாதிரி ஒவ்வொரு பதார்த்தமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்துல இருக்கிற அத்தனை பதார்த்தங்கள் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆகையால் புதிதாக அடைய வேண்டியதான ஆசை ஒரு பொண்ணு இல்லை. ஏன்னா அவர் எதை பண்ணுகிறாரோ அவர் ஆசையால் தான் என்ன நடக்கிறது. பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் என்ன நடக்கிறது. எதை பார்த்தாலும் பகவத் சங்கல்பம். அவர் சங்கல்பத்தினால்தான், அவர் திருவுள்ளத்தினால்தான் இவைகள்லாம் இப்படி நடக்குது. நாம நினைக்கிறோம் இது இப்படி இருக்கு. கடைக்கு போறதுக்கு முன்னாலே நீங்க எது வேணும்னு நினைக்கிறாலும் அதுக்கு எதுக்கு முன்னால தெரியுது. ஒரு நாளைக்கு தேடி தேடி பார்த்தாலும் அந்த பொருள் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? பகவத் சங்கல்பம் இருக்கணும். உங்களுக்கு இது வேணும்னு இருக்கணும், தானா வந்துடும். ஆகையால் எப்பொழுதும் பகவானை கொண்டாட்டமே தவிர மற்ற பதார்த்தங்கள் நினைச்சு பார்க்கறது இல்ல. ஆகையால் சர்வமும் யாரால் பண்றது? அவருடைய சங்கல்பம். ஆகையால் நிறைவேறின ஆசைகள் உள்ளவர் சித்தார்த்தா. அர்ச்சமானஹ அர்த்தஹ அஸ்யா இது சித்தார்த்தா. இது உபனிஷத் சத்யகாம சத்ய சங்கல்பா. ஆத்மா அபஹதமாத்மா விஜரோ விபுருத்யோ விசோக விஜிகஸ்ஸ அபிபாச சத்யகாம சத்ய சங்கல்பா அப்படின்னு 8 குணங்களை தினந்தோறும் நாம் நினைக்கணும் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. புண்ணிய பாப சம்பந்தம் அற்றவர். நமக்கு தான் புண்ணியமும் பாபமும். குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே. இந்த மனுஷன் பார்த்தீங்களா பிறந்தாங்க சார். எதுக்குன்னா போன ஜென்மால பண்ணின கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தோம். அவ்வளவுதான். நம்ம பிறந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தினந்தோறும் காலம் பொழுது ஏதோ சுகம் ஏதோ துக்கம் அனுபவிச்சுட்டே இருக்கோம். விடா காலம் பொழுதுனா ஏதோ ஒண்ணு இப்படிதான் போயிட்டே இருக்கு. என்ன சிலதுலாம் நல்லது பண்றா போல ஒரு நினைப்பு, துன்பம் வந்தா போல ஒரு கவலை. இப்படி சுகமும் துன்பமும் இன்பமும் துன்பமும் மாத்தி மாத்தி அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இதுக்காகத்தான் பிறந்தான். சரி, பிறந்து இல்லையோ அதை அனுபவிச்சு அது சும்மா இருக்க வேண்டியது. கர்ம கருத்துஞ்ச புஞ்சதே. மறுபடியும் கர்மா பண்ணணுங்கிறான். சும்மா இருக்க மாட்டேங்கிறான். காலம் பொழுது ஏதோ பண்ணிட்டே இருக்காது சார். இதை பண்றதுக்காக என்ன பண்ணணும்? சாப்பிடணும். குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே நத்யாம் கீட்டாயிவா வர்த்தாதாவர்த்தந்தர மாசுதே. ஒரு நதியில சுழல் இருக்கு, சுழல்ல பூச்சி மாட்டிட்டு இருக்கு. அது என்ன பண்றது? சுழலையே குதிச்சு குதிச்சு எம்பி எம்பி குதிக்கிறத மறுபடியும் சுழலே விடும், விலகி போகுது. அதோட சம்சார சுழல்ல மாட்டிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு ஹாப்பினஸ் இருக்கா சார் உங்களுக்கு? யாரையாவது கேட்ட பாருங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்கான். 100 தடவை படிச்சாரு இது வரமாட்டேங்கிறது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பண்ணிட்டே இல்லைங்கிறா, இதுதான் நமக்கு வரமாட்டேங்கிறது. இப்போ சொல்லிட்டு இருக்கான். 100 தடவை படிச்சா இருக்குன்னா 2 தடவை படிச்சா வரப்போறது. அந்த ஒரு மனசுல ஒரு நிம்மதி இல்லையே. எல்லாருக்கும் எல்லாம் ஆயிடுச்சு சார். வாழ்க்கையில எனக்கு தான் சார் எல்லாம் கட்டப்படுறது இருக்கலாம். இப்ப வந்தவருக்கு எது வந்தது? அது பகவானுடைய அனுகூலத்தினால்தான் நான் இங்க இருக்கேன். அவன் அனுகூலம் இல்லாதவன் மூச்சு காத்த உள்ள இருந்து வெளியில வருமா? அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இது வரலன்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு வரலைன்னா போன ஜென்மா அதுக்கு தகுந்தார கர்மா பண்ணலன்னு அவ்வளவுதான் அர்த்தம். ஆனா ஜனங்கள் என்ன கவலைப்பட்டுட்டே இருக்கான்? இப்படி ஏதோ ஒரு எம்பி குதிச்சு அதை பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சுழல்ல சம்சார சுழல்ல மாட்டிட்டு தத்தளிச்சு கொண்டே இருக்கான். ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா இந்த சுழல் வந்து வேகமா எம்பி குதிச்சா ஒரு கட்டை வந்தது. என்ன அது ஒண்ணும் அத பக்கத்து சுழல் தான் மாட்டிட்டான்.
பிரம்மச்சாரியா இருந்தா அவன் என்ன கல்யாணம் பண்ணா இன்னொரு சுழல அதுக்கப்புறம் அதுல இருந்து சமைச்சு போனா 2 குழந்தை பிறந்தது இன்னொரு சுழல மாட்டேன். இப்படியே தான் இவன் சுழலுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காத வெளியில வரல. அப்படி இருக்கும் பொழுது சம்பிராப்திய யதா சுகம். ஒரு ஆச்சாரியன் பார்த்தாரா, பார்த்தவாளுக்கு ஒரு தத்துவமசிங்கிற ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணும் பொழுது அந்த இலையை விட்டார். அந்த இலைக்கு மேல இந்த பூச்சி உட்கார்ந்துட்டு இருக்கு. இலை மேல உட்கார்ந்து மறுபடியும் சுத்திட்டாரு. இலை முன்னால ஜலத்திரவனுக்கு மூச்சு தட்டிட்டு இருக்குது. இப்ப இலைக்கு மேல உட்கார்ந்துட்டு சுத்திட்டு தான் இருக்கு, தான் இருக்கு, இன்னும் ஒண்ணும் வரல. இப்படி மூச்சு தட்டாமல் சுத்தி கொண்டே இருக்கும் காலத்தில் என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினர் ஒரு பெரிய கட்டை வர, அந்த கட்டை ஒரே தடவை என்ன பண்ணிதுன்னு இவளை தட்டி விட்டுடுது. அங்கிருந்து ஆரம்பிச்சு கரையில வந்து உட்கார்ந்தான். அப்படின்னு அந்த நிழல்ல வந்து சேர்ந்து கரைக்கு ஏறி கரையேறினவனை அறிந்து கொண்டு இனிமேல் அந்த இலையும் விட்டுட்டு தான் பாட்டுக்கு ஆனந்தமாக எடுத்துக்கிறது. அதே மாதிரிதான் மனுஷனும் இங்கேயும் அங்கேயும் சுற்றி கொண்டிருக்கிறவர் அந்த பகவத் அனுகிரகத்தினால சகல க்ஷேமத்தையும் அடைவார். ஆகையால் இவரை அடைவதற்கு நாம் என்ன பண்ணணும்? இந்த 8 குணங்களை தியானம் பண்ணும். அதுல இருக்கிற குணங்கள் சத்யகாமா, அதாவது சித்தார்த்தா என்கிற பேர். சித்தா, நிர்வத்தா, அர்த்தா, அர்த்தியமானஹா. அர்த்தா விரும்பியதான பொருளானது அவருக்கு முன்னாலேயே கிட்டிவிட்டது. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சத்யகாமா இது ஸ்ருதே. இப்படி சித்தார்த்தான்னு சொன்னேன். நினைத்ததான பொருள் கிடைத்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன சித்த சங்கல்பா. இது மட்டும் இல்ல, இது இப்படி பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னால இந்த காரியம் ஆயிடுச்சு. அவருடைய சங்கல்பம் இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு சங்கல்பமான பிறகு முயற்சி இருக்கு. நாம் இதை பண்ணுவோம் என்று பிளான் பண்ணணும். பிளான் பண்ணின பிறகு அதற்காக நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ரொம்ப சிரமப்படணும். ஒரு வீடு கட்டடம்னு ஆரம்பிச்சார், எல்லாமும் ஆச்சு, பிளான் வாங்கினார், அது பண்ணினார், இது பண்ணினார், இவ்வளவு காசு இருக்கு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். 144 ரூபாய் இருந்த சிமெண்ட் மூட்டை 252 ரூபாய் ஆயிடுதான். நேற்று பேப்பர்ல போட்டிருக்கேன். 2 நாளுக்குள்ள ஜாஸ்தி ஆயிடுதான். என்னாச்சு? பட்ஜெட் 50%. 2 மாடி கட்டணும் சார், 1 மாடி போறோம், அவ்வளவுதான் வரும். இன்னைக்கு இன்னும் டிலே பண்ணீங்கன்னா 2 ரூபா தான் வரும். போயிட்டு விவகாரம் முழுக்க அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிடுதுன்னு உங்க சங்கல்பம் கதை என்ன? சித்த சங்கல்பா இல்ல சுவாமி, இல்ல சங்கல்பம். ஏன்னா இங்க பரமாத்மாவுக்கு அவர் எதை நினைக்கிறாரோ நினைக்கிறதுக்கு முன்னால் அந்த காரியம் ரெடியா நிக்கிறதா. அதான் சித்த சங்கல்பம். இவ்வுலகத்தை தயார் பண்ணணும் என்று நினைத்தாரே, தயார் பண்ணது எப்படி தயார் பண்ணின கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள எத்தனை நரம்பு இருக்கு, எத்தனை எலும்பு இருக்கு, ஒவ்வொரு எலும்பும் எப்படி வளையணும்னு அவர் தயார் பண்ண. கையில விரல்கள் இருக்கு, இந்த விரல்ல 2 இடத்துல மடிகிறது. அது மடியாம நேரா வச்சிருந்தோம்னா எப்படி பெசஞ்சு போய் அதெல்லாம் தயார் பண்ணி எப்படி தெரிஞ்ச எலும்பெல்லாம் தயார் பண்ணாரு. ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவில் இப்படி வளையணும்னு எப்படி தயார் பண்ணின. இதுக்கெல்லாம் எங்க பண்ணினார், எங்க மேனுபேக்சர் பண்ண, இதான் ஒண்ணு பண்ண. ஒரு தேரை பண்ணணும், ஒரு கார் பண்ணணும், பெரிய இண்டஸ்ட்ரிங்கிறான், இத்தனை பேர் வேணுங்கிறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே. எத்தனை குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கு ஊர்ல. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறப்ப அதனுடைய கண்ணுக்கு இவன் அந்த எமையில தூசி விழாம ஒரு 14 முடி. அது எடி நீரார் கேட்காதியும், மேல அப்படின்னாலும் கீழே போய் முடி அந்த தயார் பண்ணி வச்சிருக்கார் பகவான். கொஞ்சம் யோஜனை பண்ணிட அந்த பகவான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பகவானை வைகிறோம், நம்ம பகவான் இல்லைங்கிறோம், பகவானை வைகிறோம், இத்தனையும் பண்ணி வச்சிருக்கார். அதான் சங்கல்பம். அவருடைய செயலாந்த எஃபர்ட் வேண்டியதில்லை, அவர் நினைத்தால் போறோம். அந்த அளவுக்கு நினைத்ததான ஒரு சங்கல்பம் எப்படி வந்திருக்கு? சுத்தமான மனசு. சத்வகுணம் பிரதானமா இருக்கு. அது உங்க மனசுலயும் சத்வகுணம் வந்தது. ஏன்னா அந்த பரமாத்மா உள்ள இறங்குவார். நீங்க நினைச்சதான சகல பதார்த்தங்களும் ஆகும். ஆயா நாம சொல்லணும், அவரை தியானம் பண்ணணும். ஆயர் சித்தா நிற்பன்னா சங்கல்பா அஸ்யா நிறைவேறியதான சங்கல்பம் அவருக்கு உள்ளது. ஆயால் அவருக்கு என்ன பேரு? சத்ய சங்கல்பா சித்தார்த்தா சித்த சங்கல்பா. இத மட்டும் இல்ல, சித்திதா சித்தியை கொடுக்கிறார். எதற்கு? நீங்க பண்ணியதான கர்மாக்கள். நாம எப்படிப்பட்டதான கர்மாக்களை செய்கிறோம்? ஒரு மனிதன் அவன் தன்னுடைய உடலால் சில செயல்களை பண்ணுகிறான், புலன்களால் சில செயல்களை பண்ணுகிறான்,
மனதால் சில செயல்களை பண்ணுகிறார். உடலால் பகவான் கோவிலுக்கெல்லாம் சுத்தப்படுத்துறது, புட்பங்களை பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது, வாயை விட்டு அவருடைய நாமாக்களை சொல்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதோட மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். இது பார்க்கணும். ஒவ்வொருடைய இதயத்திலையும் பரம்பொருள் இருக்க. ஜாதி மத குல பேதங்கள் அப்புறம், ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்க. யாருக்கு நமக்கு சகாயம்னு வந்து கேட்கிறாளோ அவளுக்கு பண்ணணும். நம்ம வாழ்க்கையிலேயே எப்பொழுதுமே இன்னொருத்தருக்கு துன்புறுத்தாத வழியாக நாம் நடந்துக்கணும். இதெல்லாம் சிலது பார்க்கணும். இனிமையாக பேசணும், கட்டோரமா பேசப்படாது. யாராவது தப்பு பண்ணினா அந்த தப்பை எடுத்து சொல்லப்படாது. இப்படி பண்ணா நன்னா இருக்கும்னு சொல்லணும். இதெல்லாம் பழகத்துக்கு. நீ இப்படி பண்ணின மடையா, அவனுக்கு ஒண்ணும் தெரியலையா அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த நாள் உங்க எதிர்க்க வரமாட்டாங்க. இது நாய் ஜென்மாவா இருக்குமா? என்ன பண்ணணும்? இப்படி பண்ணினா நன்னா இருக்குமே அப்படி சொல்லுவா. சொன்னது அதேதான். நீர் பண்ணினது தப்புன்னு சொல்றது ரைட்டு. ஆனா நீர் பண்ணி தப்புன்னு வெய்யும்படி பண்ணப்படாது, சொல்லப்படாது. இந்த காரியத்தை இப்படி பண்ணினா நன்னா இருக்கும், இது இப்படிதான் பண்ணுவா தெரியவா, இப்படி சொல்லி பாருங்க. ஓஹோ அப்படியா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை வச்ச அவனுக்கு பிடிக்காது சார். என்ன பண்ணணும்? இதை இப்படி பண்ணணும்னு சொன்னா வரும். அதே போலயே நம்ம இனிமையாக பேசணும். முதல்ல அதுக்கு வாக்கா தர்மம் அவாக்குனி. அனுமாருக்கு சீதாதேவி சொல்ற, உங்க வாக்குனாலேயே தர்மத்தை அடையுங்கள். யாருக்கும் துன்புறுத்தா போல மனசு நோகும்படி பேசப்படாது. தெரியலையே மனுஷாள் படிச்சவாளே எப்படி பண்ணிட்டு இருக்கான். நம்ம நாட்டுல சத்தியம் புரியார், பிரியம் புரியார், நபுரியார், சத்தியம் பிரியம். இன்னொருத்தருக்கு மனசுக்கு கவலையா இருக்கக்கூடியதான, கவலை தரக்கூடியதான உண்மையா இருந்தாலும் அந்த சொல்லை நீ சொல்லாதே. பொய் சொல்லுன்னு சொல்லல, உண்மையாக இருந்த போதிலும் இதை சொன்னால் இன்னொருத்தருக்கு மனசு நோகமையானால் அதை நீ சொல்ல வேண்டியது இல்லை. அதுல மனுஷன் எப்படி பழகணும்னு தெரியும். உங்க நட உடை பாவனைகள்னாலே நாம் யாருக்கும் துக்கத்தை கொடுக்கப்படாது. அப்படி பழகணும். இப்படி மனசினால், சரீரத்தினால், அதே போல புலன்கள்னால் நிறைய காரியங்களை பண்ணி கொண்டிருக்கோம். இந்த புலன்கள்னால் பண்ணக்கூடியதான செயல்களோ, ஸ்தூல சரீரத்தினால செய்யக்கூடியதான செயல்களோ, இதனால வரக்கூடியதான புண்ணிய பாபங்கள் அடுத்த பிறவியில முடித்து கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் அனுபவிக்கிறேன். நீங்க மனசுனால சில செயல்கள் பண்றேன், வேற யாருக்கும் தெரியாம மனசுனால பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கேன், மனசுனால இன்னொருத்தர வச்சுட்டு இருக்கேன், நிறைய வெளியில இல்லாமல். இது போல செயல்கள் தான் அடுத்த ஜென்மால சொப்னத்துல வரும். உங்களுக்கு சொப்னத்துல புலி விரட்டுறா போல, யானை விரட்டுறா போல, ஏன்டா அவனை விரட்டி அடிக்கணும்னு நினைச்சேன். பகவானுக்கு தங்க புஷ்பத்தினால பூஜை பண்ணிருக்கேன். தங்க புஷ்பத்தை அப்படியே சந்தனத்துல தோச்சு பூஜை பண்ணிருக்கேன். பகவான் பாதங்களை சமர்ப்பணம் பண்ணிருக்கேன். அடுத்த ஜென்மால ஒழிச்சுண்டு இருக்கிற காலத்துல நிறைய பணக்காரனவர்கள் அதோட இல்ல சொப்னத்துல நல்ல சொப்னமாக சொர்க்கலோகத்தில் இருக்கா போலையும் போகங்கள் இருக்கா போலையும் அனுபவிக்கிறா போல சொப்னம் வரும். ஆகையால் மனதினால் பண்ணக்கூடியதான செயல்கள் தான் சொப்னம் வரும். அதே போலயே பூத உடல்னாலும் புலன்கள்னாலையும் வாக்குனாலும் பண்ணக்கூடியதான செயல்கள்னா ஜாகிரத காலத்துல நம்ம அனுபவிப்போம். இப்படிப்பட்டதான சகல பதார்த்தங்கள் இருக்கு பார்த்தா, இவர்களுடைய பலனை யாரு கொடுக்குற? நீங்க எப்படி பண்ணினீங்கன்னு பார்த்து அதுக்கு தக்கவார பலத்தை கொடுப்பார். அதனால பகவானுக்கு பேர பலமத உபபத்தே, அதான் சித்திதா. செயல்கள் பூஜை பண்றேன், ஜபம் பண்றேன், ஹோமம் பண்றேன், இவைகள்லாம் நல்ல வார்த்தையை பேசுறேன், 4 பேருக்கு உதவுறேன், உங்களால முடிஞ்சது 4 பேருக்கு தானம் பண்றேன், இப்படி எல்லாம் நீங்க பண்ணினடையானால் இதுக்கு என்ன பலம்னா அதுக்கு 1000 மடங்கு பலம், கர்ம பலம் இவைகள்லாம் கொடுப்பார். கேமமா இருப்பேன், உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருப்பேன், இப்படி இதெல்லாம் விவகாரங்களை கொடுப்பார். அதே போல சில கர்மாக்கள் நீங்க பண்ணினீங்கன்னா சொர்க்கத்துக்காக கர்மாக்கள்னா சொந்த பலம் வரும். அதே போல சில உபாசனைகள்லாம் பண்ணினீங்களே ஆனால் அணிமா மகிமா தெய்வ கரிமாலகி மாததா பிராப்தி பிராகாமியமே சிஸ்வம் வசித்வந்த அட்ட சித்தயா, அப்படி அட்ட மகா சித்திகளும் வரும். இந்த அட்ட மகா சித்திகள் எங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கடையானால் உங்களுக்கு சரியா உங்க மனசை அறிந்து உங்களுக்கு தகுந்ததான ஸ்வரூபத்தை எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு குரு கிடைப்பார். அந்த குரு கிடைச்ச பிறகு அவன் சொன்னதான வழியா நம்ம கடைசேரி இந்த ஜென்மாவா கடைசி ஜென்மாவா ஆக்கலாம். அது யார் பண்றது? மோட்ச ஜனார்தனாத் இவரால் தான் கிடைக்கும். ஆகையால் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பொருள்களை விரும்புகிறவர்களுக்கு பொருளை கொடுக்கிறார்.
பொருள்களை விரும்பாமல் அவர் நாமாவை சொல்றவாளுக்கு அஷ்டமகா சித்திகளையும் உயர்ந்ததான உலகங்களையும் கொடுக்கிறார். அதையும் விரும்பாதவர்களுக்கு சத்குருநாதரை கொடுத்து அவர் வழியாக மோட்சத்தையும் கொடுக்கிறார். எல்லா சித்தியும் யார் யாருக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்ததான ஒரு நிலை இருக்கோ அவளுக்கு அந்த சித்தியை தானே பார்த்து கொடுக்கிறார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? சித்தியை கொடுப்பவர் சித்திதன். சித்தின்னு அட்டமகா சித்திகள் மட்டும் சித்தி இல்லை, அந்த சித்திகள் வேண்டாம் என்று நினைக்கிறவளுக்கு மோட்சமான பலத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். ஆகையால் மோட்சத்தை அவர் என்ன சார் கொடுக்கறதுன்னு மோட்சத்துக்கு பிரதிபலித்தமா இருக்கக்கூடியதான அறியாமையை நீக்கி உங்களுக்கு உயர்ந்ததான ஆயர் சித்திதா. இப்படி அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருச்சதே சித்தார்த்தா சித்த சங்கல்பா சித்திதா. அதற்கு பிறகு சித்தி சாதனா சித்திம் பலம் கர்த்திருப்யா அதிகார அனுரூபதா. அவளுடைய அதிகாரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்ததான பலன்களை கொடுக்கிறார். ததாதீதி சித்திதா. அதற்கு பிறகு சித்தி சித்த சாதனா சித்தமான சாதனத்தை கொடுப்பார். நாம் உயரணும் என்று நினைக்கிறோம், பூஜை பண்ணணும்னு நினைக்கிறோம், கர்மாக்களை பண்ணணும்னு நினைக்கிறோம். அது எப்படி பண்றதுன்னு தெரியல, ரொம்ப பேருக்கு தெரியல. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவளுக்கு தெரியல. ஏன் தெரியல? அனுஷ்டானத்துல விட்டு போச்சு. பெரியவர்கள் விடாம பண்ணி கொண்டிருந்தாரே, ஆனால் அதை பார்த்து பண்ணனா. இப்ப நம்ம என்ன பண்றோம்? வாத்தியார் வந்தாதான் வரலட்சுமி விரதம், அதுல வரலட்சுமி விரதம் வாத்தியார் வரணும். நாளையத்துக்கு இது பண்ணணும்னு சொன்னா வாத்தியார் வந்தாதான் வந்தது, வாத்தியார் வரல இன்னைக்கு இல்ல, இப்படின்னு ஆயிடுத்து கிடைச்சது. சின்ன சின்ன பூஜை பண்றதோ ஜபம் பண்றதோ டே டு டே ஆக்டிவிட்டிஸும் ஒருத்தர் மேல ஆதாரப்படக்கூடியதான நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் தெரியுமோ? கிரகஸ்தனா இருக்கிறோம், தான் அறிந்து கொள்ள வேண்டியதை அறிய விடாம போயிடுது. அறிய வேண்டியதான தருணத்துல நம்ம இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போனோம், அதை படிச்சோம், இதை படிச்சோம், அதனாலதான் உத்தியோகமே வந்தது, இல்லைன்னா திண்டாடி இருப்போம். கரெக்ட். அதை பண்ணிட்டா தவிர இதற்காக வளர்ச்சிடா. இப்ப என்ன ஆச்சு? அது இல்லாத ஒரு நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் பகவான் என்ன பண்ணினாரா? கல்பசூத்திரக்காரர்கள் தான் தயார் பண்ணி, கிரக சூத்திரங்கள் தயார் பண்ணி, இதை இப்படி இப்படி பண்ணணும்னு கோடிஃபை பண்ணி வச்சிருக்க. ஆட்சிகள்ல ஒவ்வொரு சிலையும் எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னு, பூஜை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பூஜா பద్ధதியை எழுதி கொடுத்துருக்க. இந்த பద్ధதி இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணப்படாதுங்கிறதுக்கு யுக்தி எல்லாம் சொல்லி வச்சிருக்க. அதே போல உபாசனங்கள் எப்படி பண்றது, அதே போல அந்தந்த தெரிஞ்ச ஆச்சாரியங்களையும் தயார் பண்ணி உங்க மனசுக்குள்ள அதுக்கு தகுந்ததான ஒரு நன்மையும் கொடுத்து அதுக்கு வேண்டியதான எல்லா வசதிகளையும் பகவான் பண்ணியிருக்கார். அது பண்ணாத பண்ண வர முடியுமா? ஆகிய வியாபாரம் என்ன? சித்தியை கொடுக்கிறவரும் அவர்தான். அந்த சித்தியை அடைவதற்காக எப்படி தாங்கள் பழகணும், தாங்கள் எப்படி அந்த முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான பாரசம்யாவும் அவர் தான் தயார் பண்ணி கொடுத்திருக்கார். ஒவ்வொரு பதார்த்தம் இந்த மனிதன் அவன் பகவான் இடத்துல பக்தியோ இருந்துட்டு அவருடைய நாமாக்களை சொல்லிக் கொண்டிருந்தாலே ஒரு அவனுக்கு வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்கிறார். ஆயால் ஒன்றும் தெரியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். பகவான் நாமா அவர் சொல்லுங்க, பக்தியோட 2 புஷ்பங்களை போட்டுட்டே இருக்கோம் போறோம். அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க சித்த சுத்தி வந்ததுமே உங்களுக்கு தகுந்ததான ஒரு ஆகான காட்டி உங்களை படிக்கும்படி பண்ணி அதுக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்கள் பண்ணி அதற்கு பிறகு உங்களை தன்னிடத்துல சேர்த்து கொள்ற பரியந்தம் அவர் தான் உயர்த்தி எடுக்கிறார். அப்படிப்பட்டதான அவ்வியாத கருணாமூர்த்தி, அப்படிப்பட்டதான பரமாத்மாவை சித்தி சாதனா அப்படின்னு சொல்றது. அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்டகிருத் சுச்சிஹி சித்தார்த்தா சித்த சங்கல்பா சித்திதா சித்தி சாதனா அப்படியாச்சு. அடுத்தது விருஷாஹி விருஷகோ விஷ்ணு விருஷபர்வா விருஷோதர வர்தனோ வர்தமானஸ்த விவிக்த ஸ்ருதி சாகர அப்படின்னு வகாரத்துல ஆரம்பிக்கிற நாமாக்கள். எல்லா நாமாக்களையும் கடைசி ஸ்ருதி சாகரா தவிர இது எல்லாத்தையும் வகாரத்துல ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்களா? வம்முனா அமிர்த பீஜம். அந்த அமிர்த பீஜத்தை ஆரம்பிக்கக்கூடியதான மனுஷியாளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்லோகம் இது.